இது குறித்து பேசுவதற்காக திராவிட கழகத்திலிருந்து அருள்மொழி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி அருள்மொழி. இப்போ இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட தகவல். இந்த தீர்ப்பு உண்மையில எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கு. அதிலும் இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய போது அது பலவிதமான அழுத்தங்களுக்கு உள்ளானது, சரியான முறையில விசாரணை போகல, அது மாதிரி ஒரு கவலைப்படத்தக்க சூழ்நிலை இருந்துச்சு. அந்த கட்டத்துல என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது இன்னைக்கு குற்றவாளிகள்னு முடிவு செய்திருக்க நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இல்லையா, இந்த குற்றவாளிகள் எல்லாருமே ஓரளவுக்கு சமுதாய ஜாதி பின்னணி உடையவர்கள், அரசியல் பின்னணி உடையவர்கள், அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுடைய உறவுல இருந்தவங்க, இப்படியான ஒரு அழுத்தம் இருந்தது. அதனால அந்த பெண்களாலையும் தைரியமாக சொல்ல முடியல. அந்த நேரத்துல ஒரு வீடியோ வெளியாகி, அது உண்மையில சட்டப்படி பார்த்தா அந்த வீடியோ வெளியாகி இருக்க கூடாது. ஆனா அந்த வீடியோ தான் என்ன நடந்திருக்குங்கிற பிரச்சனையை உலகம் முழுக்க அதிர்ச்சியை கொண்டு போச்சு. அப்போ நான் வழக்கறிஞர் அருள்மொழிங்கிற முறையிலும், என்னோடு வழக்கறிஞர் சம்கிராஜ் அவர்கள், வழக்கறிஞர் அஜிதா, நாங்க ஒரு 6 பேர் சேர்ந்து வழக்கு தொடுத்தோம். இந்த விசாரணை சிபிஐக்கு மாத்தணும், அப்புறம் முழுமை விசாரணை சரியான முறையில நடத்தல, அதுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் செய்யணும் அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகளோட ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த வழக்குல சீனியர் அட்வொகேட் வைகை அந்த வழக்கை நடத்தினாங்க. அதுல நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு உரிய பதில் சொல்றது கூட காவல்துறை தரப்புல இருந்து அரசு வழக்கறிஞர்கள் சரியான முறையில சொல்ல முடியல. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தப்போதான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதுக்கு எல்லா அமைப்புகள், இயக்கங்கள், பெண்கள் அமைப்புகள் எல்லாரும் தெருவில் இறங்கி போராட ஆரம்பித்த பிறகு இது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அப்படி தொடங்கிய அந்த விசாரணை இன்னைக்கு இவ்வளவு காலம் பயணப்பட்டு அந்த பெண்களும் பின்வாங்காம, சாட்சிகள் மாற்றி பேசாம, புலனாய்வு அறிக்கை ரொம்ப நீதிமன்றம் முடிவெடுப்பதற்கு வாய்ப்பாக தகவல்களை சரியான முறையில கொடுத்து இன்னைக்கு குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய கூட்டு முயற்சியின் வெற்றியா பாக்குறேன். சமூகத்துல எல்லா தரப்பும் அக்கறையோட செயல்பட்டால் இந்த வழக்கு இப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. இப்போ ஆட்சி மாறினதுனால தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. அதனால இந்த அரசியல் பிரச்சனைகள் இல்லை. அடுத்து எல்லா சமூக அமைப்புகளும், பெண்கள் அமைப்புகளும் விழிப்போடு அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அதுக்கு பிறகு அவங்கள பற்றிய செய்திகள் வெளியில வராமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் உறுதியாக நின்று போராடியதுனால இன்னைக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது இனியும் பாதிக்கப்படுகிற பெண்கள் தைரியமா கோர்ட்டுக்கு வர்றதுக்கு, போலீஸ்க்கு போறதுக்கு ஒரு பெரிய துணிச்சலை கொடுக்கிற தீர்ப்பா நான் பாக்குறேன். குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட இந்த 9 பேரும் 2 பிரிவுகளின் கீழ் குற்றவாளிகள் என்பது நிரூபணமாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 பிரிவுகள்ல இது போன்ற தண்டனைகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இது போன்று பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக சிஸ்டம் உருவாக்கப்பட்டு தைரியமா வெளியே புகார் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு மூலியமா பார்க்கலாம் இல்லையா? நீங்க 2வது கேட்டது உண்மையிலேயே இந்த தீர்ப்பின் மூலமாக இன்னும் பலர் துணிந்து அந்த வழக்கை நடத்துறதுக்கு, புகார் கொடுக்க முன் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு, தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும். என்ன தண்டனை, அதிகபட்ச தண்டனை வழங்கப்படலாங்கிறதுக்கு இதற்கு முன்கூட்டி நடந்த வழக்குகள்ல முன்மாதிரிகள் இருக்கு, பிரசிடென்ட்ஸ் இருக்கு. அது நீதிமன்றத்தினுடைய அவங்களுடைய பரிசீலனை உரிமை. அது ஆகையினால எவ்வளவு அதிகபட்ச தண்டனை வழங்க முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும். இதுல இவங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்நாள் வரைக்கும் வெளியில வராத மாதிரியான தண்டனை வழங்கப்பட்டால்தான் மக்களுக்கு ஒரு நீதி வழங்கப்பட்டதுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இதை நம்ம கருத்தை தான் சொல்ல முடியும். தீர்ப்பு வழங்குறது நீதிபதி அவர்கள் அந்த குற்றங்களுடைய தன்மையை பொறுத்து வழங்குவாங்க.
நிச்சயமா மேம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அருண்மொழி.